ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம் நிகழ இருக்கக்கூடிய பட்சத்தில் சந்திர கிரகண நாளில் இந்த உணவுகளை மறந்தும் சாப்பிட்டு விடக்கூடாது. மீறினா தங்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் இருக்க பெறும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த உணவு என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, சந்திர கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம், தேதி, பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் யாரு, இந்த வருடத்துல நடைபெறக்கூடிய கடைசி சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் இதனுடைய விளைவுகள் எப்படி இருக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சந்திர கிரகணமோ அல்லது சூரிய கிரகணமோ சில மரபுகளும் நடைமுறைகளும் நம்மளிடையே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இது ஒரு வானியல் நிகழ்வாய் இருக்கலாம், ஆனா அதை சுற்றி நிறைய நம்பிக்கைகளும் இருக்கு. சந்திர கிரகண நாள்ல என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத அறிந்து கொள்வது ரொம்ப அவசியங்க. சந்திர கிரகணம் நெருங்கி வந்துட்டுருக்கு. இது ஒரு அற்புதமான வானியல் நிகழ்வா சொல்லப்படுது. இருந்தாலும் பண்டைய காலங்களில் இருந்து கிரகணம் தொடர்பான பல நம்பிக்கைகளும் மரபுகளும் நம்ம இடத்துல இருந்து கொண்டே தான் இருக்கு. இவற்றுக்கு அறிவியல் காரணங்கள் கிடையாது, ஆனா நம்பிக்கைகள் மக்களிடையே ஆழமா வேரூன்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால சந்திர கிரகண நாள்ல சில செயல்களை செய்யக்கூடாது, சில உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:58 மணிக்கு சந்திர கிரகணம் தொடங்குது. இது நள்ளிரவு 1:26 மணிக்கு முடிவடையுது. அந்த நேரத்துல சந்திரனை பார்த்தா அற்புதமாகவே இருக்கும். சுமார் 3 மணி நேரம் 28 நிமிடங்கள் கிரகணம் நீடிக்கும். ஆசியாவின் சில பகுதிகள், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா போன்ற பல இடங்கள்ல இந்த கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திர கிரகணத்துல சூதக காலம் இருக்குங்க. கிரகணத்திற்கு 9 மணி நேரத்திற்கு முன்பே இது தொடங்குது. அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி மதியம் 12:57 மணிக்கு இந்த கிரகணம் சூதக காலம் தொடங்குதுங்க. அப்போதுல இருந்தே கிரகண விதிகளை நாம பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லையும் புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, கூர்மையான பொருட்களை பிடிக்கக்கூடாது, காய்கறிகளை நறுக்குவது போன்றவற்றை செய்யக்கூடாது, உணவை சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜோதிட நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சந்திர கிரகண நாள்ல நீங்க சாத்வீக உணவை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். அதாவது பருப்பு, காய்கறிகள், சப்பாத்தி, சாதம் போன்றவற்றை மட்டுமே சாப்பிட வேண்டும். குறிப்பாக உணவுல மஞ்சள் சேர்த்து சமைக்க வேண்டும். அசைவ உணவு, ரொட்டி, வெங்காயம், பூண்டு, புளித்த உணவுகள், மதுபானம் போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் நாம கிரகண நேரத்தில் கண்டிப்பாக உட்கொள்ள கூடவே கூடாதுங்க. அதே மாதிரி நீர் சேமிக்கும் பாத்திரங்கள், கொள்கலன்களில் துளசி இலைகளை நாம் போட்டு வைக்க வேண்டியது அவசியம். ஏன்னா நீங்கள் தண்ணீர் குடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் குடத்தில் துளசி இலைகளை வைப்பது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் பாக்டீரியாவுடைய வளர்ச்சியை நாம் தடுக்கலாம். கிரகண நாளில் உணவுக்கும் உடல்நல பிரச்சனைகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாமல் போகலாம். ஆனால் நம்பிக்கைகளின்படி கிரகண நாளில் உடல் நலத்தை நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியம். கிரகணத்திற்கு உடலை பாதிக்கும் சக்தி உண்டு அப்படின்ற நம்பிக்கைகள் பலவும் இருக்கு. கிரகண நாள்ல நாம சாப்பிடும் உணவுல கவனம் செலுத்த வேண்டும். எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவு மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். கிரகணத்திற்கு பிறகு வீட்டை சுத்தம் செய்து அதற்கு பிறகு குளித்து பூஜை செய்த பிறகே உணவுகளை நாம உண்ண வேண்டும். உண்மையில கிரகண நேரத்துல உபவாசம் இருந்தா நல்லது அப்படின்னு சொல்பவர்களும் இந்த காலகட்டத்துல ஏராளமானவர்கள் இருக்காங்க. அதற்குரிய பலன்களையும் அவர்கள் அனுபவித்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த ஆண்டின் முழு சந்திர கிரகணம்
நடைபெறக்கூடிய பட்சத்தில் செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை நிகழ இருக்கிறதுங்க. இது ஜோதிட ரீதியாக ராகு அல்லது கேதுவின் பாகையின் சூரியன் சந்திரன் இணையும் போது சூரிய கிரகணமும் சந்திரன் சூரியன் நேர்கோட்டில் பயணிக்கும் போது அப்போது ராகுவையோ அல்லது கேதுவையோ தொடும்போது சந்திர கிரகணம் ஏற்படுதான். சந்திர கிரகணம் எப்போது அப்படின்னா விசுவாசுவ வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:56 மணி நள்ளிரவு 1:26 மணி வரை புரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழுது. இந்திய நேரப்படி இரவு 9:56 மணிக்கு சந்திர கிரகணம் தொடங்க இருக்கிறதாக ஜோதிட வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. முழு சந்திர கிரகணம் இரவு 10:59 மணி அளவில் தொடங்கி கிரகணம் முழுவதுமாக நள்ளிரவு 1:26 மணிக்கு நிறைவடைது. இது பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகண நேரத்தில் என்ன மாதிரியான ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்யணும்? இந்த கிரகணம் எந்த ராசியை பெருமளவில் பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது கும்ப ராசியை பெருமளவில் பாதிக்கிறது. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களையும் பெருமளவில் பாதிக்கிறது. இந்த 2 ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, புனர்பூசம், விசாகம், திருவாதிரை. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படிங்கிறதுனால கிரகண தோஷம் இருக்கிறவங்க பரிகார சாந்தி செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஜோதிட நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் தவறாமல் இந்த ராசிக்காரர்களும் இந்த நட்சத்திரத்தை கொண்டவர்களும் மறக்காமல் பரிகாரத்தை மேற்கொள்ளுங்க. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த ஆண்டில் கடைசி கிரகணமாக வர இருக்கக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இதனுடைய கால அளவு அப்படின்னு பார்க்கும்போது 3 மணி நேரம் 30 நிமிடங்கள். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் இந்தியாவில் இருந்து முழுமையாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி காலையில் 9:56 நிமிடத்திற்கு தொடங்கி நள்ளிரவு 1:26 மணிக்கு முடிவடையும். சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது சூரிய ஒளி பூமியின் மீது விழுந்தாலும் சந்திரன் மீது விழாது. இதுவே சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. அதிலும் கிரகணத்தின் போது நாம செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை அப்படின்னு இருக்கிறதுங்க. அதை முக்கியமாக நாம தெரிஞ்சுக்கணும். அதில் கிரகணத்தின் போது நாம செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அதனால இறைவனை வழிபட வேண்டியது அவசியம். கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறது, காய்கறி நறுக்கிறது மற்றும் உரிக்கிறது போன்ற வேலைகளை செய்யக்கூடாது. உணவுகளை உண்ணவும் கூடாது. கர்ப்பிணி பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் கத்தி, கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. மேலும் கிரகணத்தின் போது ஊசியில நூல் கோர்ப்பது, தையல் வேலை பார்க்கிறது போன்றவற்றை மேற்கொள்ளக்கூடாது. கிரகணத்தின் போது நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் உணவு மற்றும் தண்ணீரில் தர்ப்பை அப்படி இல்லைன்னா துளசி இலைகளை போடணும். இதனால கிரகணத்தால் ஏற்படக்கூடிய எதிர்மறை தாக்கம் குறையும். கிரகண காலத்தில் மந்திரங்களை சொல்லி வழிபடுவது நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கடவுள் வழிபாட்டில் அதிக நேரத்தை செலவிடுவது நல்லது. கிரகணம் முடிஞ்சதும் வெள்ளை பொருட்களை தானம் செய்தால் அசுப பலன்கள் குறைய பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் இந்த கிரகண நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களும் அப்படின்னு இருக்குங்க. கர்ப்பிணி பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுலையும் சிறப்பு கவனத்தை செலுத்தணும். கிரகண நேரம் அப்படிங்கிறது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காலமாக பார்க்கப்படுது. இந்த சமயத்தில் கோவில்கள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கும். கிரகண காலம் முடிந்த பிறகு சாந்தி பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட கிரகண காலத்துல சாமானிய மக்கள் மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்களும் கடைபிடிக்க வேண்டிய சில விதிகள் இருக்கு. இவைகள் தீய சக்திகளின் பாதிப்புல இருந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய பாதுகாக்க உதவுதுங்க. இந்த 2025 ஆண்டின் 2வது கடைசியுமான சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு துவங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் நிகழ இருக்கு. இது முழு சந்திர கிரகணமாக நிகழ இருக்கிறது. இந்து மத ஆன்மீக மற்றும் ஜோதிட நம்பிக்கைகளின்படி கிரகணம் அப்படிங்கிறது கெட்ட நேரமா பார்க்கப்படுது. சந்திர பகவான் மனநிலையுடன் தொடர்புடையவர் அப்படிங்கிறதுனால சந்திர கிரகணம் நிகழக்கூடிய சமயத்துல ஒருவருடைய உணர்வுகள், ஆரோக்கியம், மனநிலை ஆகியவற்றில்
மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரகண நேரத்தில் செய்யப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே தீய விளைவுகளையே ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனாலேயே இந்த நேரத்தில் எதுவும் செய்யாமலும் சாப்பிடாமலும் அமைதியாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. கிரகண நேரம் மற்றவர்களை விட கர்ப்பிணிகளை அதிகம் பாதிப்பை ஏற்படுத்துவதாக கருதப்படுது. அதனால கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாய் இருக்கும்படி அறிவுறுத்தியிருக்காங்க. கிரக காலம் தாயையும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையையும் பாதித்து துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. கிரகண காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பிறக்க போகும் குழந்தையை பாதிக்காமல் இருப்பதற்கு கர்ப்பிணி பெண்கள் சில விஷயங்களை கண்டிப்பா செய்ய வேண்டும், சில விஷயங்களை கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அப்படி சந்திர கிரகணத்தின் போது தீய விளைவுகள் எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது, வெளியில வர்றத தவிர்ப்பது நல்லது. பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். சந்திரனின் ஒளி கருவின் படாமல் பாதுகாப்பது அவசியம். கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் பழங்கள் அப்படி இல்லைன்னா காய்கறிகளை நறுக்கிறது பிறக்க போகும் குழந்தைய பாதிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. கூர்மையான பொருட்கள் அப்படிங்கிறது கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் தொடர்புடையதாக சொல்லப்படுதுங்க. கர்ப்பிணி பெண்களும் புதிதாக குழந்தை பெற்றெடுத்த பெண்களும் கிரகண நேரத்தில் உலோகங்கள் அணிவதை தவிர்க்க வேண்டும். அதகமான நகைகள், ஹேர்பின், ஆடைகளுக்கான பின்கள் ஆகியவற்றை அணியறதையும் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுது. இவைகள் தீய சக்திகளை ஈர்க்கும் தன்மை கொண்டதாக சொல்றாங்க. இதனால தாய் மற்றும் குழந்தைய இது பாதிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சந்திர கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக தூங்கக்கூடாது. கருவில் இருக்கக்கூடிய குழந்தைய தீய சக்திகள் நெருங்காம இருப்பதற்காக விழிப்புடன் இருக்கிறது அவசியம். சாஸ்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முறைகளின்படி கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் தர்ப்பை புல்லால் ஆன விரிப்பில் அமர்ந்து சந்தன கோபால மந்திரத்தை உச்சரிப்பது சிறப்பு. இது குழந்தைக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கும். கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணம் தூங்குவதற்கு முன்பு முடிந்த பிறகும் கங்கை தீர்த்தம் இருந்தால் சாப்பிடுவது நல்லது. இது தீய சக்திகள் நெருங்காமல் பாதுகாக்கிறது. கிரகண காலம் முடிந்த பிறகு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும் தண்ணீர் மற்றும் உணவுல துளசி இலைகளை கலந்து சாப்பிடுவது நல்லது. ஒருவேளை கிரகண காலத்துல தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்னா துளசி இல்லாமல் தண்ணீரோ உணவோ எடுத்துக்கொள்ள கூடாதுங்க.